நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. திருவள்ளூர் அருகே அரசு ஒதுக்கிய நிதியில் திமுக பிரமுகர் தனது வீட்டை சுற்றியும் தனது வீட்டின் பின்புறம் உள்ள கோவிலை சுற்றியும் சாலை அமைத்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பக்கத்தில் உள்ள தெரு குண்டும் குழியுமாக கிடக்கிறது என 10 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி கொண்டிருப்பதாக போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மக்கள், திமுக பிரமுகர் மட்டும் பளபளவென இருக்கும் சாலையில் நடந்தால் போதுமா, நாங்கள் மட்டும் பள்ளத்தில் கீழே விழ வேண்டுமா என ஆவேசமாக பேசினர். நாங்கள் நடக்கின்ற சாலை மட்டும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக குண்டும் குழியுமாக கிடக்க, பக்கத்து தெருவில் உள்ள திமுக பிரமுகரின் வீட்டின் முன்பு மட்டும் புத்தம்புது சாலை அமைத்தது எந்த வகையில் நியாயம்? அதுவும் மக்கள் பணத்தில் அமைக்கப்பட்டது அநியாயம் இல்லையா என்பதே இந்த மக்களின் மனக்குமுறல். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஊராட்சி ஒன்றியம் நகர்ப்புறத்தை ஒட்டியுள்ள கைவண்டூர், சிறுவானூர் மற்றும் திருப்பாச்சூர் ஆகிய கிராம ஊராட்சிகளுக்கு அடிப்படை பணிகளை மேற்கொள்ள 6வது மாநில நிதிக்குழுவின் செயல்பாடு மற்றும் பராமரிப்பு பற்றாக்குறை மானிய நிதியில் இருந்து 1,20,63,000 ரூபாய் ஒதுக்கி கடந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி உத்தரவிடப்பட்டது. இதற்கான டெண்டரை ஆன்லைன் மூலமாக வெளியிடாமல் ஆஃப்லைனிலேயே முடித்ததாகவும், ஒப்பந்த அறிவிப்பு குறித்து சம்பந்தப்பட்ட ஊராட்சிகளில் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலோ நோட்டீஸ் ஒட்டப்படவில்லை எனவும், எந்த செய்தித்தாள்களிலும் ஒப்பந்த அறிவிப்பை விளம்பரம் செய்யவில்லை என்றும் அந்த நேரத்திலேயே சமூக ஆர்வலர் ஒருவர் புகார் மனு அளித்தார். ஆனாலும் அத்தனையை மீறி டெண்டரை திமுக பிரமுகர் ஒருவர் தனது பினாமி பெயரில் எடுத்ததாக புகார் எழுந்தது. திருப்பாச்சூர் ஊராட்சியில் சிமெண்ட் கான்கிரீட் கால்வாய் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வதற்கு ரூபாய் 40 லட்சம் ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை திமுக பிரமுகர் சிட்டிபாபு மேற்பார்வை செய்து வரும் நிலையில் பழைய திருப்பாச்சூர் பள்ளிக்கூட தெரு பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டது. தொடர்ந்து சிட்டிபாபுவின் வீட்டின் அருகேயும் அவரது வீட்டின் பின்புறம் உள்ள வெங்கடேச பெருமாள் பஜனை கோவில் மற்றும் செல்வ விநாயகர் கோவிலை சுற்றியும் சாலை அமைக்கும் பணி நடைபெற்றது. இதனால் கொந்தளித்த பார்பூச்சி தெரு, திருமால் நகர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் குண்டும் குழியுமாக கிடக்கும் தங்கள் தெருவில் உள்ள சாலைகளை ஏறெடுத்து பார்க்காமல் திமுக பிரமுகரின் வீட்டை சுற்றியே பணிகளை மேற்கொள்வதா என கூறி மறியலில் ஈடுபட முயன்றனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாரிடம் அரசு பணத்தில் பொதுமக்களுக்கு சாலை அமைக்க வேண்டுமா அல்லது தனி ஒருவர் சொகுசாக வாழ வழிவகை செய்ய வேண்டுமா என வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மக்கள், சிட்டிபாபு என்ற ஒருவரை பார்த்து ஊரே பயப்பட வேண்டுமா என ஆவேசமாக பேசினர். தனது பணத்தில் ரோடு போடுகிறேன், யாரும் தன்னை கேள்வி கேட்க முடியாது என கூறும் சிட்டிபாபு, அவசரமாக ஏன் சாலை அமைக்க வேண்டும் என கேள்வி எழுப்பிய அவர்கள், சாலை அமைக்க வேண்டும் என 10 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கிறோம், அது அவரது காதில் விழவில்லையா என ஆத்திரம் தெரிவித்தனர். எல்லாருமே ஒரு 10 வருஷமாவே போராடிட்டு இருக்கோம் அந்த ரோடுக்கு. அது யாருக்கிட்ட போனோம், எவங்க கிட்ட போனோம் எங்களுக்கு தெரியல. அது கவர்மெண்ட் தான் முடிவு எடுத்து அது எங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கணும். கவர்மெண்ட்ல இடத்துல நான் போட்டுக்கிறேன், கோயிலை சுத்தி நான் போடுவேன், என்னுடைய காசுல நான் போட்டுக்கிறேன், கவர்மெண்ட் இது நீங்க என்ன கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அதுக்கப்புறம் நாங்க இந்த பக்கம் ரோடு போடுறது சொன்னதுக்கு நான் அப்புறம் போட்டு தரேன்னு சொன்னவர் இப்ப அந்த வீட்டை இது கோவிலை சுத்தி போடுறாரு. கோவிலை சுத்தி ஏன் போடுறீங்க, இங்க ரோட்ல தண்ணி நிக்குது, இங்க இந்த பக்கம் ரோடு போடுங்கன்னு சொன்னதுக்கு நான் அப்படிதான் போடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் திமுக ஆட்சியில் இருக்கிறாரு. சிட்டிபாபு சொல்றாரு இந்த வார்த்தையை. குழந்தைகளை அழைத்துக் கொண்டு சாலையில் நடக்க முடியவில்லை என்றும், பல நேரங்களில் கீழே விழுவதாக கூறிய மக்கள், தங்கள் பகுதியில் சாலைகளை அமைத்து தராவிட்டால் போராட்டத்தை தொடருவோம் என கூறினர். வந்தா கூட எதிர்க்க போறது வர்ற வண்டியில கூட ஒழுங்க முடியாது, லைட் வெளிச்சம் கிடையாது, ஒரு டிரான்ஸ் ஆக்சிடென்ட் பண்ண கூட தண்ணி இருக்குது, எப்படி ஒரு பாம்பு பூச்சி எல்லாம் மேயுது, இவ்வளவு குழந்தைங்க இருக்குது, கிளாஸுக்கு போறாங்க அந்த பக்கம். இது கவர்மெண்ட் 4 ரோடு தான் போட்டுருக்குது, 4 ரோடு வரல சொன்னா எப்படி தீர்வு வரணும் எங்களுக்கு. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.